ரெட் கலர் அவல்ல தான் பொங்கல் செய்யலாம்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு, முந்திரி, திராட்சை, நெய், தேங்காய் எல்லாம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சூப்பரா மணமா செஞ்சிருந்தேன். ஒயிட் கலர் அவலை விட ரெட் கலர் அவல் சாப்பிடறதுனால அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் நல்ல தடிமனா இருக்க ரெட் அவலா வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அதனால தேடி கண்டுபிடிச்சு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை லைட்டா தண்ணி ஊத்தி கழுவுனோடனே அதுல இருக்க கலர் எல்லாம் போய் ஒரு மாதிரி வெள்ளை கலர் ஆயிடுச்சு. உண்மையிலே ரெட் கலர் அவலா இல்ல ஒயிட் கலர் அவலான்னு எனக்கே சந்தேகமாயிருச்சு. இல்ல நிஜமாலுமே இந்த கலர் போகுமான்னு எனக்கு தெரியல, டவுட்டா இருந்துச்சு. சரி, பாசி பருப்பு வாங்கிட்டு வந்தேன், அதையும் கலர்னா அதுலயும் மஞ்சள் கலரா போகுது. சாயம் போறது யூஸ்வலா இல்ல கலர்ல சாயம் போட்டு வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். எனக்கே பயமா இருக்கு. டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவளை கழுவி எடுத்து பாசி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வச்சு எடுத்து வெந்த பாசி பருப்பு கூட கழுவி வச்சிருந்தையும் போட்டுட்டு நல்லா கொலைய விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு சர்க்கரையை தட்டி சேர்த்துக்கணும். அப்புறம் நெய்யில முந்திரி, திராட்சை, அப்புறம் கொஞ்சமா தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் டேஸ்ட். எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நார்மல் பொங்கலோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு.